கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலந்த விவகாரத்தில் சென்னையில் இன்று 3 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், வேங்கை வயல் பிரச்சனை ஒரு வருடத்திற்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது. நிறைய டிஎன்ஏ பரிசோதனைகள், பல்வேறு கட்டமான பரிசோதனைகள் எல்லாம் நடைபெற்று வரும் நிலையில குரல் மாதிரி பரிசோதனை எதற்காக? புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் தொடர்பாக தற்போது 3 நபர்கள் குரல் பதிவு மாதிரி பரிசோதனை செய்வதற்காக சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தடயவியல் துறை ஆய்வகத்திற்கு 3 பேரும் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த 3 நபர்களிடமும் அதிகாரிகள் தற்போது குரல் பதிவு மாதிரி பரிசோதனையானது செய்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் பகுதியில் அமைந்திருந்த நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரமானது தமிழகத்தையே பெரும் அதிர்வலைக்கு உள்ளாக்கியது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கை 2023ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இதுவரை 509 நாட்கள் கடந்த நிலையில் தற்போது வரை அந்த தொட்டியில் யார் மனித கழிவை கலந்தார்கள் என்று சிபிசிஐடி அதிகாரிகள் கண்டுபிடிக்க முடியாமல் திண்டாடி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது குரல் பதிவு மாதிரி செய்வதற்காக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தற்போது 2 பெண்கள் மற்றும் ஒரு இளைஞர் என 3 நபர்களை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தடயவியல் துறை ஆய்வகத்திற்கு சிபிசிஐடி அதிகாரிகள் அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் ஏற்கனவே 31 நபர்களிடம் டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டது. குறிப்பாக 6 சிறுவர்கள் உட்பட மொத்தம் 31 நபர்களிடம் டிஎன்ஏ பரிசோதனை நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த மனித கழிவு யாருடையது என்பதை கண்டறிவதற்காக இந்த டிஎன்ஏ பரிசோதனை நடத்தப்பட்டதில் அந்த டிஎன்ஏ பரிசோதனையும் தோல்வியடைந்தது. இந்த நிலையில்தான் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் குரல் பதிவு மாதிரியை செய்ய வேண்டும் என சிபிசிஐடி அதிகாரிகள் தெரிவித்திருந்ததன் அடிப்படையில் தற்போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தொடர்ச்சியாக ஏற்கனவே 2 நபர்கள், குறிப்பாக ஒரு காவலர் உட்பட 2 நபர்களுக்கு குரல் பதிவு மாதிரி செய்யப்பட்டது. தற்போது மேலும் 3 நபர்களுக்கு குரல் பதிவு மாதிரி பரிசோதனை செய்வதற்காக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தடயவியல் துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் அதிகாரிகள் நேரடியாக குரல் பதிவு மாதிரி பரிசோதனை செய்து வருகிறார்கள். அந்த கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட நேரத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட்டானது வெளிவந்தது. அந்த வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்டை மையமாக வைத்துதான் அது யாருக்கு சொந்தமான குரல் எனவும், அதே போன்று இதில் அந்த வாட்ஸ்அப் குரலில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் அந்த தொட்டியில் மனித கழிவை கலந்தனரா என்பதை கண்டறிவதற்காக தற்போது இந்த குரல் பதிவு மாதிரியானது தொடர்ச்சியாகவே சோதனை செய்யப்பட்டு வருகிறது. இதுவரை 5 நபர்களிடம் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 509 தினங்களை கடந்து தற்போது வரை அந்த தொட்டியில் மனித கழிவை யார் கலந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் சிபிசிஐடி அதிகாரிகள் திண்டாடி வரும் நிலையில்தான் தற்போது மேலும் 3 நபர்களுக்கு இந்த குரல் பதிவு மாதிரி பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணை தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.